ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்டில் ஒரு சைடு ஊழியர், இன்னொரு சைடு நிறுவனம். அந்த எம்ப்ளாய்மெண்ட் 2 பேருக்கும் இருக்கிறது எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட். அந்த எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட், ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட்டில் ஊழியர் வெளியில் போனால் அதுக்கு பேர் ரெசிக்னேஷன், நிர்வாகம் வெளியில் போனால் அதுக்கு பேர் டெர்மினேஷன். ஸோ பட் ரெண்டுமே ஒரே ப்ராசஸ் தான், ரெண்டும் எந்த பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் சட்டம் என்ன நமக்கு ரிட்டர்னில் இருக்குன்னா, நிறுவனத்துக்கு நிறைய காசு இருக்குது கையில், அதுக்கு வந்து நிறைய காசு உருவாக்குறதுக்கு திறமை இருக்குது. அதனால நிறுவனம் ஒரு ஊழியரை விட்டு வெளியில் போகணும், டெர்மினேட் பண்ணணும்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, ரூல்ஸ். நீங்கள் வந்து அந்த ரூல்ஸை வந்து கண்ணாபின்னான்னு பயன்படுத்த முடியாது. ஆனால் ஊழியருக்கு இந்த அவருக்கு வந்து எந்த விதமான பின்புலமும் கிடையாது, மாத சம்பளம் வாங்கி தான் குடும்பம் நடத்துவார். ஆனால் நல்ல வாய்ப்பு வரும்போது அவருக்கு போகிறதுக்கு உரிமை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்போனாலும் வெளியில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சட்டம் இருக்குது. ப்ரொவைடட் நம்ம நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணணும். இதை இந்த நிறுவனங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அவங்க டெர்மினேட் பண்ணோம்னா அரசினுடைய கொள்கைகள் சட்டங்களை வந்து பதில் சொல்லி மீறுறாங்க. அந்த மீறுறதை வந்து தடுப்பதற்கு நீயே ரிசைன் பண்ணிட்டு போயிருன்னு சொல்லிட்டு அவங்களோட உரிமை எடுக்க வைக்கிறாங்க. ஸோ இந்த உரிமையை எடுக்க வைப்பது தான், இதுவும் வந்து ஒரு நிர்பந்தப்படுத்தி மிரட்டி பண்ணுவது தான். இத்தனை வாட்டி பல கேசஸ்கள் வந்து வந்திருக்கு. ஆனால் இன்னும் வந்து அரசு வந்து ஆக்ட் பண்ணாமல் இருக்க, அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ்ட் ரெசிக்னேஷன் மெத்தடை கேள்விக்குள்ளாக்காம அதை வந்து ரெகுலேட் பண்ணாமல் வச்சிருக்கிறதே வந்து இந்த அரசனுடைய ஒருதலைபட்சமான முடிவாக தான் இருக்குது. ஸோ நாங்கள் நிறுவனம் தப்பு பண்ணால் நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம். ஸோ இதுதான் இந்த ஃபோர்ஸ்ட் ரெசிக்னேஷன் வந்து ப்ரிவலண்ட்டாக அதிகப்படியாக நடக்கிறதுக்கான ரீசனாக இருக்குது.